என் ஸ்கூல்ல நிறைய பசங்க வாட்ச் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து நானும் ஒரு வாட்ச் வாங்கி ஏசப்பா கிட்ட வேண்டிக்கினேன். அதே மாதிரியே ஒரு ஒரு வாட்ச் எனக்கு ஏசப்பா தந்தாரு. 2 ரூபாய்க்கு சீட்டு போட்டேன். ஏசப்பாக்கு நன்றி. நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதை பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நீதிமொழிகள் 18:21. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் எங்க அப்பா சைக்கிளை காவல தூக்கி போட்டாரு. நான் அப்ப ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அப்ப சைக்கிள் இங்கே இருக்கணும்ட்டு ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். அப்புறம் காலையில வந்து பார்த்தா இருந்தது. அப்புறம் எங்க அப்பாவும் அந்த சைக்கிள் எடுத்து கொடுத்தாரு. நாங்க கிளீன் பண்ணோம். அதுக்காக ஏசப்பாக்கு நன்றி. எனக்கு ஒரு நாள் ஜுரம் வந்தது. அப்ப நான் மாத்திரை போடல. அப்புறம் ஒரு நாள் சளி வந்தது. அப்ப போட்டேன். அப்பவும் சளி நிக்கல. அப்புறம் ஒரு நாள் நான் சர்ச்சுக்கு வரும்போது கர்ச்சீஃப் எடுத்துன்னு வரணும்னு நினைச்சேன். ஏன்னா கர்ச்சீஃப் எடுத்துன்னு வரல. ஏன்னா சளி சரியாயிடுச்சு. அதுக்காக ஏசப்பாக்கு நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு நாளைக்கு கீழே விழுந்தேன். எனக்கு சரியாகணும்னு வேண்டிக்கிறேன். கிட்ஸ் பைபிள் ஸ்கூல்ல எனக்கு ஜெபம் பண்ணாங்க. சரியாயிடுச்சு. என் பேர் சந்தோஷம். நான் ஒரு நாள் நடந்து போயிட்டு இருந்தேன். அப்புறம் விழுந்துட்டேன். அப்புறம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் தையல் போட்டாங்க. இதுக்கு பிரச்சனை சரியாகாது, நீங்க தையல் போடணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. எனக்கு தையல் போடுறதுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. நான் சொன்னேன், பயமே என்னை விட்டு வெளில போ அப்படின்னு சொன்னதுனால பயம் என்னை விட்டு போச்சு. வயசுலாம் நான் தான் உங்க ரித்திக் சாய். எனக்கு எப்பவுமே பேய் கனவு தினமும் வரும். அதனால நான் பயந்து ஏஞ்சிடுவேன். அப்புறம் நான் உட்காந்து ப்ரேயர் பண்ணேன்னா அதுக்கப்புறம் எனக்கு அந்த பேய் கனவே வர்றதில்லை. ஒரு நாள் நாங்கள் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துட்டோம். அப்புறம் இந்த இடத்துல அடிபட்டுருச்சு. அப்புறம் இங்கெல்லாம் அடிபட்டதுக்கப்புறம் நெஞ்சிலெல்லாம் அடிபட்டுச்சு. அப்புறம் நாங்கள் ப்ரேயர் பண்ணி தண்ணி தெளிச்சோமா. அப்புறம் கொஞ்சம் வலி சரியா போச்சு. அதுக்காக நன்றி. அப்புறம் அந்த அடையாளமே எனக்கு இல்லை. பிரைஸ் லார்ட். என் பேர் சாய் சுதன். நாங்கள் ஒரு பாட்டிக்கு ப்ரேயர் பண்ணோம். அந்த பாட்டிக்கு முட்டி வலி, கால் வலி. ஏசு நாட்கள் வலியை வெளில போன்னு சொன்னோம். அதனால போயிடுச்சு. நான் ஏசப்பாக்கு நன்றி சொல்றேன்.